அன்பு பற்றி பேசும் பொழுது அது ஒரு வார்த்தையில் அல்ல, அது ஒரு செயலில் இருக்கிறது. வார்த்தையில் ஆரம்பிக்கின்ற அந்த அன்பு பின்பு வாழ்க்கையில் துவங்கி பின்பு பல்வேறு விதங்களிலே அவருடைய வாழ்க்கை நடந்து செல்கிறதை பார்க்கிறோம். சிலர் மனமுறிவோடு மனக்கசப்போடு தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. அது நிரந்தரமானது, நித்தியமானது. அது அவருடைய வீட்டில் சேர்வரைக்கும் அந்த அன்பு தொடர்ச்சியாக நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் அவர் விட்டு தூரமாய் போனாலும் அவர் நம்மை நேசித்து நேசித்து அவருடைய அன்பு நம்மை நேசத்திலே நம்மை கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகிற்கு அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 இப்படி நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். அவர் எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகிற்கு அனுப்பி உலகத்தின் ஜனங்களை மீட்டுக்கொள்வதற்கு, உங்களை என்னையும் மீட்டுக்கொள்வதற்கு அவர் சிலுவை வரைக்கும் அந்த அன்பை பொழிந்தருளினார் சொல்லி பார்க்கும். இது ஒரு ப்ராமிஸ், இது தேவனுடைய திட்டம். அதை அவர் சரியாக நிறைவேற்றினார். அதனுடைய நோக்கம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நடத்திவிட்டு அப்படி கடந்து போவதல்ல. இது அன்பினுடைய தொடர்ச்சி. பிதாவாகிய தேவன் எப்படி இந்த பூமியை உருவாக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் என்று சொல்லி உருவாக்கி தொடர்ச்சியான அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ, அப்படி அந்த அன்பை தம்முடைய குமாரன் மூலமாக உங்கள் மீதும் என் மீதும் அந்த அன்பை வைத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அன்புக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய அன்பை ஆழமாய் நேசிப்போம், அவருக்காக வாழ்வோம், அந்த அன்பை உலகிற்கு சொல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.